அஸ்ஸலாமு அலைக்கும். பொன்னை திருடுபவர்கள், பொருளை திருடுபவர்கள், பணத்தை திருடுபவர்கள், இப்படி திருடர்கள் பலவிதம். ஆனால் நபிசல் அவர்கள் கூறினார்கள், திருடர்களிலே மோசமான திருடன் யார் என்றால் தொழுகையில் திருடுபவன் தான் என கூறினார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், தொழுகையில் திருடுவது என்றால் என்னவென்று கேட்டார்கள். அதற்கு நபிசல் கூறினார்கள், தொழுகையில் ருக்கு சஜ்தா அதன் முறைகளை பேணி தொழ வேண்டும். அவ்வாறு தொழாதவர் தொழுகையில் திருடுபவர் என நபிசல் அவர்கள் கூறினார்கள். இன்னும் கஞ்சன்களிலே மோசமான கஞ்சன் யாரென்றால் நபிசல் அவர்கள் பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லாதவரே கஞ்சன்களில் மோசமான கஞ்சன் என நபிசல் கூறினார்கள். இன்னும் விரோதிகளிலே மோசமான விரோதி யாரென்றால் சைத்தான். வல்ல இறைவன் திருமுறையில் கூறுகின்றான், சைத்தான் உங்களுடைய பகிரங்கமான விரோதி என நமக்கு இறைவன் கூறுகின்றான். ஆகவே தீனுடைய விஷயங்களை கேட்டு அதன்படி வாழக்கூடிய நல்ல மக்களாக இருப்போம்.